பேப்பர்ல என்னதான் போட்டுக்குன்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் குத்தும் கொலையும் வெட்டும், ஒன்னும் படிக்கிறதுக்கு முடியல. அதனால இனிமேட்டு பேப்பர் நல்ல நிற்கணும். வேண்டாம், அங்கே பேப்பரே படிக்க கூடாது. இந்த கடவுள் யாரு ஃப்ரெண்டு வந்திருக்கேன். வாங்க வாங்க வாப்பா, எப்படி இருக்காங்க எவ்வளவு நல்லா பார்த்து இருக்காங்க. நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, நீ எங்க போயிட்டப்பா? ஆமா, டெலிவரி போயிட்டு இருந்தேன். அதனால வீட்டுல இல்ல, போயிட்டு இருந்தாங்க. நல்லா 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம்மா. 2 பேரும் கல்யாணம் நல்லா இருக்காங்க. பாக்கலாமா? பாருங்க, பார்க்காம இருக்கு. கூப்பிடுறேன் பாருங்க, 2 பேரையும் கூப்பிடுறேன். தம்பி பாப்பா பழைய ஃப்ரெண்டு அவங்க, ரொம்ப நாள் ஃப்ரெண்டு அவங்க. டீ கொண்டு வாங்க. டீ கொண்டு வரியாமா? கொண்டு வாங்க. இன்னொரு மண்போல கூப்பிட்டுமா? எங்க முதல் மருமக? இதான் மூத்த மருமக. டீ குடிங்க. தேங்க்ஸ்மா. சரி நல்லா போடுவாங்க. அப்படிங்களா? நல்லா பாப்பாங்க. சின்ன மருமகளை கூப்பிடுற பாருங்க. சின்ன மருமகளா ஒரு விலங்கியாது. என்ன பண்றது, இருந்தாலும் போகணும். பின்னாடி காலத்துல நமக்கு வேணும்ல. அதனால விலங்கியாது. ஆனா எப்போதும் செல்ஃபி தான், போன் தான். போன் கைமா தான் இருக்கும். கூப்பிட பாருங்களா? சரி சரி. என்ன கட்ட சின்ன மருமக என் ஃப்ரெண்டு தகவல். எப்பவுமே போன் கையில் தான் இருக்கும். பண்ணுவான். இன்னும் நல்ல மருமகளை மருமகளை நம்ம வீட்டுல வந்து நல்லா பார்த்துட்டோம்னா நல்லதா இருக்கும். சரிங்களா? போயிட்டு வாங்க. நான் வார ஒரு நாளைக்கு வந்து பார்த்துட்டு வரேன். சரி, வாங்க. அக்கா, நீங்க ஏன் பெருக்குறீங்க? வீட்டுக்காரி வருவாள்ல, வாங்க. இல்ல இல்ல, சரண்டு வருவாங்க, வாங்க. நீங்க அந்த பொம்பளை அப்படிதான் பேசுறீங்க. தம்பியோட ஃப்ரெண்டா? அப்படியா? என்ன விஷயமா? சரி சரி சரி, கூப்பிடுறேன். ரமணி ரமணிப்பா, உன் ஃப்ரெண்டு யாரும் வந்துருக்காங்களா? பாரு யாரு? அங்க பாருங்க, அங்க பாருங்க. மீட்டிங் நடக்குது. ஆமா, அப்படியே கூட்டிட்டு போலான்னு சொல்லிருக்கேன். நானே வரேன். சரி, போயிட்டு வாங்க பத்திரமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. மேரியோட ஃப்ரெண்டு வந்திருக்கேன். மேரி ஃப்ரெண்டா? அப்படியா? மேரி ஃப்ரெண்டா? சரி சரி, கூப்பிடுறேன். இப்படி வா. மேரி மேரி சொல்லுங்க. உன் ஃப்ரெண்டா? தெரியாதா? எடுக்கலாம் வாங்க. செல்பியோ செல்பியோ. அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. ரொம்ப
போங்க. போலாம் அது அப்புறமா பார்த்துக்கலாம் வாங்க. ஊருக்கு வேற போகலான்னு பார்த்துட்டு இருக்கேன். இது பசங்க டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்கீங்க. ஆனால் போகணும், எப்படிதான் போகணும்னு தெரியல. சரி, இதெல்லாம் ஒப்படைச்சிட்டு போகணும். மாரி ரமணி வாங்க, 2 பேரும் இங்க 2 பேரும் வாங்க. இங்க நான் ஊருக்கு போகணும். வாங்க. எங்க மேரி எங்க? சொல்லுங்க கிட்ட வந்து நான் ஊருக்கு போலான்னு இருக்கேன். சந்தோஷம். இருப்பா தெரியல வராதுங்க. 1 மாசம் 2 மாசம் போயிட்டு வரலான்னு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியா? நான் என்ன பண்றேன், 2 கிஃப்ட் கொடுத்துட்டு போறேன். திருப்பி 2 கிஃப்ட் கொடுத்துட்டு போவேன். அதை பிரிச்சு பார்த்து என்ன இருக்குன்னுட்டு நீங்க 2 பேரும் என்ன பண்ணணும், யாரு ஜெயிக்கிறீங்களோ வந்த உடனே பாருங்க கொத்து சாய் வச்சிருக்கேன், சாமியை கொடுத்துருவேன். சரிங்களா? அது நீங்க ஜெயிக்கணும், ஜெயிச்சாதான் தருவேன். சரிங்க சார். இந்தாங்க ஆள் கொண்டு தரேன். அது என்ன இருக்குன்னு பார்த்து அது கொஞ்சம் வைக்க. மேரி போய் பையன் பேக் எடுத்துட்டு வாப்பா. எடுத்துட்டு எடுத்து வச்சு பேக் எடுத்துக்குவான். அத்தை இதாங்க பேகு. என்ன 1 மாசம் தானே கேட்டேன். 3 மாசம் 4 மாசம் கொஞ்சம் நல்ல ஃப்ரீயா இருந்து நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறோம். போயிட்டு வாங்க. நீங்க என்னன்னா பதில் சொல்றது பாருங்க. 1 மாசம் ஊருக்கு போயிட்டு வரேன்னா ஒரு 10 நாள் கழிச்சு வந்துருங்கன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா, ஆனா என் பெரிய மருமக சொல்லாது. அப்படி எனக்கு தெரியும். சரி, நான் ஊருக்கு போயிட்டு வரேன். நான் சொன்னதை வந்து மறக்கக்கூடாது. என்னன்னு பார்த்து வைங்க. வந்துட்டு சாமி வேணுங்கிறவங்க ஜெயிக்கணும், ஜெயிச்சாதான் தருவேன். சரிங்களா? நான் போயிட்டு வரேன். என்னங்க எங்க இருக்கிறீங்க? நீங்க சிங்கப்பூர்ல இருக்கிறீங்க தங்கப்பன். நீங்க உடனே அடுத்த பிளேட்டை பிடிச்சு உடனே வாங்க. உங்க அம்மா வந்து ஊருக்கு போயிருக்காங்க. 4 மாசம் கழிச்சு தான் வருவாங்களாம். எங்களுக்கு வந்து ஒரு போட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த போட்டியில யாரு ஜெயிக்கிறாங்களோ அந்த கொத்து சாவையை அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து ஐடியா சொல்லிட்டு மறுபடியும் அடுத்த பிளேனுங்க போயிடுங்க. உடனே வாங்க. நான் தான் ஜெயிக்கணும். அந்த கொத்து சாவி நான் தான் வாங்கணும். ஏன்னா கணக்கு புரியுதுங்களா? சீக்கிரம் வாங்க. மாசம் எப்படிதான் இருந்து ஊர்ல இருந்து வந்துட்டோம் போங்க. அப்பாடி ஒரே கூட்டம். பார்த்தீங்களா, வீடு வாசலாம் திறந்து கிடக்கு. 2 பேரும் காணும். என்ன இவர்களை நம்பி நான் எல்லாத்தையும் போட்டு போன கதவு கூட திறந்து கிடக்கு. ஐயோ, என்ன பண்ணுவோன்னு தெரியல. கூப்பிட்டு பாக்குறேன் என்ன பண்றாங்க. அப்பா பஸ் ஸ்டாண்ட்ல ஒரே கூட்டம். வெய்யது தாங்க முடியல வேற. என்ன பண்றது? நம்ம வேலையெல்லாம் செய்யலாம். ஆகணும். கூப்பிடுவோம். ரமணி, சரி வாங்க 2 பேரும் இங்க. வந்துட்டோம்ப்பா. எல்லாம் அதுக்குள்ளே வந்துட்டீங்களா? உங்களை விட்டுட்டு இருக்க முடியலப்பா. அப்படியா? சரி, உங்களை விட்டுட்டு இருக்க முடியாம வந்துட்டேன். கொடுத்துட்டு போனேங்க, போட்டி வச்சுட்டு போனேன். என்ன பண்ணீங்க? என்ன பண்ணுவீங்க? நீ என்ன பண்ண ரவுடி? நீங்க கொடுத்த விதையெல்லாம் நான் பின்னாடி தோட்டத்துல நட்டு வச்சேன். காய் காய்ச்சி அறுவடைக்கு ரெடியா இருக்கு. தக்காளி வெங்காயம் எல்லாம் நட்டு வச்சேன். நல்ல இந்த ஒரு நாம 2 பேரும் பாடுபட்டு போய் கட்டிட்டு வந்து தக்காளி வெங்காயம். சரி, நீ என்னம்மா பண்ண? ஆமா, ஒரு காலத்து வாங்கல பூமி வச்ச வச்சுட்டேன். என்ன பண்றது? யாருக்கு சாமியை கொடுக்குறது? கொடுக்க முடியுமா சாமி? யாரும் சொல்லுங்க. யாராச்சும் கொடுக்க முடியாதுல்ல. எல்லாரும் கொடுக்க கூடாதுனாக்கா ஒரு சாமி கிடையாது. சரிங்க, நான் எப்படி வாங்க
இருக்கும். சாவி வருது. நாம அதை வந்து மிரட்டி அடிச்சு கேட்டான்னா கொடுக்காத. வச்சுக்க நீ. சரியா? இதான் கஜானா சாவி. சரியா? இதான் கஜானா சாவி. சரி, மொத்தமா நல்லா எடுத்துட்டு போங்க. புத்தியுள்ள ஸ்திரீகள் வீட்டை கட்டலாம், ஒட்டிக்காரர்கள் கைகள் நாடுதலை போடுகிறார்.